ஆக்சுவலாக இன்றைக்கி கரண்ட் கார் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கார் பிராண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு. அதே மாதிரி எக்கச்சக்கமான கார் செக்மெண்ட்ஸும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம கார் யூசேஜ் பேஸ் பண்ணி நமக்கு எந்த செக்மெண்ட் ரைட்டாக வரும் அப்படின்றத பிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து உண்மையிலே மைண்ட் பாக்லிங்க, டெரிஃபிக். நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றையும் நான் வந்து படித்தேன். லாஸ்ட் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள், அந்த கமெண்ட்ஸ் செக்ஷனையும் போய் பாருங்கள். அது ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிங்க. அது படித்தாலே போதும், உங்களுக்கு கார் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு என்ன ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் கூட அந்த கமெண்ட்ஸ் அத்தனையும் படிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன்லேயே ஒரு 2-3 கமெண்ட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபர்ட் போட்டு இந்த கமெண்ட்லாம் எழுதியிருப்பாங்க பாருங்கள். அவங்க மனசுக்குள்ளே நிறைய ஷேர் பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து ஃபீல் இருக்குது போல இருக்குது. அதை அப்படியே கொட்டி தீர்த்துட்டாங்க. கிட்டத்தட்ட 200 கமெண்ட்ஸ்க்கு மேலே வந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல முடியாத டைம் இருக்காது கண்டிப்பாக. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் கமெண்ட்ஸ்க்காகவே தனியாக ஒரு வீடியோ நம்ம வந்து போடலாம். ஒவ்வொரு கமெண்ட்டை படிச்சுட்டு அதை பற்றியான டிஸ்கஷன் நம்ம வந்து வச்சுக்கலாம். லாஸ்ட் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதோடைய அதில் வந்து உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்டாக கொடுங்க. இந்த வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கொடுத்த அந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பூசி மொழிகி ஒரு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வீடியோலேயே உங்களுடைய ஒப்பீனியனை கொடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார் யூசேஜ் பேஸ் பண்ணி நம்ம என்ன கேட்டகரி ஆஃப் கார் யூசர் அப்படின்றத பிரிச்சுட்டு அதுக்கான கார் செக்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சப்போஸ் கார் வாங்கலை இது வரைக்கும் நீங்கள் அப்படின்னா இதை ஒரு பேஸாக நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் ஆஃப் கார் யூசர்ஸ் வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் கம்யூட்டர்ஸ். இவங்க எந்த லொக்கேஷனில் இருப்பாங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது டயர் 1 சிட்டியில் இருக்கிறது தான். லைக் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்கிறவங்க தான் இந்த டைப் ஆஃப் யூசர்ஸ். இவங்களுடைய யூசேஜ் பேட்டர்ன் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இவங்க காரை டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. சிட்டி ரோட்ஸ்குள்ளே தான், அவங்க சிட்டிக்குள்ளே தான் போவாங்க. அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் போவாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. அடுத்தது இவங்க என்ன மாதிரியான டிராஃபிக் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா பியூர்லி சிட்டி டிராஃபிக், பம்பர் டு பம்பர் டிராஃபிக் ஜாம்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி நேரோ ரோட்ஸ் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பாட் ஹோல்ஸ்லாம் இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் கூட இருக்கும். வண்டி ஓட்டச்சே இவங்களுடைய மூடு என்ன மாதிரி இருக்கும்னா டைம் பவுண்டு தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் தான். காலையில் கிளம்பினோன்னா அந்த டைமுக்கு கிளம்பிடுவாங்க, டைமுக்கு ஆஃபீஸ் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஈவினிங் ஒரு டைம் கிளம்புவாங்க, வீட்டுக்கு வந்து சீக்கிரம் வந்து ரீச் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் இவங்க. நடுவில் இந்த லெஷராக என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம், ஓரமாக நிறுத்திட்டு கொஞ்சம் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாம், அந்த மாதிரியான ஒரு யூசர் கிடையாது. இவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய நீடு என்ன, ஃபஸ்ட்டு நீடு என்னென்னா இவங்களுக்கான கார் வந்து ஒரு ஸ்மால் காம்பேக்ட் காராக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது ஒரு ஹை மைலேஜ் கொடுக்குற காராக இருக்கணும் பார்ப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இவங்க கார் ஹேண்ட்லிங் அண்ட் பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்றது தான் பார்ப்பாங்க. நாலாவது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப லோவாக இருக்கணும். அஞ்சாவது சர்வீஸ் பண்ணுறது குயிக் சர்வீஸ் பிராண்ட்ஸ் ஆகணும். சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு பிராண்டோடைய ப்ராடக்ட் தான் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் காலையில் சர்வீஸ்க்கு கொடுத்தேன்னா எனக்கு மத்தியானமே கொடுத்துடணும், அது குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன். குயிக் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற பிராண்ட்ஸ் தான் இவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. வண்டிக்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட்லாம் ஒரு பேசிக் லெவலில் இருந்தால் போதும். இவங்களுக்கு வந்து ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கணும், ஏசி இருக்கணும், க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இவங்களுக்கு தேவையே இல்லை, அடாஸ்லாம் இவங்களுக்கு தேவையில்லை. சிம்பிளாக ஒரு பேசிக் ஆடியோ சிஸ்டம், ஏசி, அதுக்கப்புறமா நல்ல ஒரு லைட்டிங் இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க. ஸோ இவங்களுக்கான பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து 8 lakhsக்குள்ளே. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக காரை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு 5 years 6 years டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா அந்த காரை சேல் பண்ணிவிட்டு புது காரை வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு 8 lakhsக்குள்ளே இருக்கலாம், 9 lakhsக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாங்க. இவங்களுக்கான சூட்டபிளான கார் செக்மெண்ட் எது அப்படின்றது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பாடி டைப் எதுவாக இருக்கணும் அப்படின்னா என்ட்ரி லெவல் ஸ்மால் ஹேட்ச்பேக்காக இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து பெட்டர். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் செடனாக இருக்கலாம். அதுக்கப்புறமா மைக்ரோ ஆர் சப் காம்பேக்ட் எஸ்யூவியாக இருக்கலாம். இதுக்கு மேலே போனோம், இன்னும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்பேக்ட் எஸ்யூவி கூட போகலாம். லைக் கிரேட்டா, செல்டாஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் கூட போகலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இவங்களுக்கு இருந்தால் சூட்டபுளாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் பெட்டரு. சிவிடி இல்லை டிசி போய்ட்டுவாங்க, டிசிடி போகாதீங்க. சிட்டிக்குள்ளே எக்கச்சக்கமான டிராஃபிக் இருக்கும். கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். பாதி பேருக்கு அதனாலே ரொம்ப டயர்டாகிடும். நான்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் தான் சிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி நான் அதனாலே நான் வந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு தேர்ட் கியரில் போகிறதே வந்து பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே தான் நம்ம போவோம். தேர்ட் கியரில் அப்படி போயிட்டோம் அப்படின்னா உடனே வந்து ஒரு 1 மினிட்குள்ளே வந்து செகண்ட் கியருக்கு ரிட்டர்ன் ஆகிடுவோம். திரும்பி மாற்றி ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரை மாற்றி தான் போட்டுட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இதனாலே வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு இவங்களாம் வந்து ஏடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க என்ன டைப் ஆஃப் என்ஜின் யூஸ் பண்ணலாம்னா ஒரு லோ பவர்டு என்ஜின் 1 லிட்டர் என்ஜின் இருந்தாலே போதும். நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின் ஆர் சிஎன்ஜி போகிறது பெட்டரு. இவி வெஹிக்கிள்ஸ் கூட இவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து வீட்டிலே வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் ஈவன் கோ ஃபார் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ். கொஞ்சம் நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஹைப்ரிட். சரி, இவங்க வந்து எந்த டைப் ஆஃப் செக்மெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸை அவாய்ட் பண்ணலாம், ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள்ஸை அவாய்ட் பண்ணலாம். அன்லெஸ் அதர்வைஸ் யூ லைக் இட் வெரி மச் நீங்கள் வந்து ஏடிக்கு போகிறது தான் பெட்டரு. சப்போஸ் ஆட்டோமேட்டிக்கில் போகிறீங்க அப்படின்னா டிசிடி அவாய்ட். சிட்டிக்குள்ளே ஓட்டச்சு ஈட்டிங் இஷ்யூஸ்லாம் வரதுனால நீங்கள் டிசிடி அவாய்ட் பண்ணிக்கலாம். பாடி டைப் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் எஸ்யூவியை போகிறத வந்து ஃபுல் சைஸ் எஸ்யூவி 7 சீட்டர் எம்பிவி இதெல்லாம் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு நேரோ ரோட்ஸ்லாம் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். பார்க்கிங் இஷ்யூஸ்லாம் வரும் உங்களுக்கு. டீசல் வெஹிக்கிள்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டீசல் ஒரு ஹைவேக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா டீசல் வெஹிக்கிள் வாங்குறது பெட்டரு. ஐ திங்க் டெல்லியெலாம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாம்பே, கொல்கட்டா இங்கெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வரப்போகிறது. சென்னையில் கூட அந்த மாதிரி ஒரு டீசல் பேன் வரப்போகிறது அப்படின்றாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜ் என்ஜின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ஜின்ஸும் நீங்கள் வாங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பெட்ரோல் வெஹிக்கிளாக இருந்தால் டர்போ தான் நிறைய வேரியன்ஸ் வருது. அதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த உங்களுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டச்சு பார்த்தீங்கன்னா அந்த டர்போ கிக்கே ஏற்படாது. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செமி அர்பன் கம்யூட்டர்ஸ். இவங்க வந்து ஒரு டயர் 2 சிட்டியில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா டயர் 1 சிட்டியோட சப்பர்பன் ஏரியாஸில் இருப்பாங்க. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை எடுத்துனீங்கன்னா போரூர் அந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவே வரைக்கும் போயிட்டு வருவாங்க. இவங்களுடைய ஃப்ரீக்வன்சி யூசேஜ் பேட்டர்ன் என்னென்னா டெய்லி இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஹைவேஸில் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கிலோமீட்டர். ஏன்னா இவங்க வந்து ஒரு சிட்டியோட அவுட்டர் ஏரியா பெரிஃபெரியில் தான் இருப்பாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் வந்து சிட்டியில் போவாங்க. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் தான் போயிட்டு வருவாங்க. போரூர்லேருந்து பூந்தமல்லி வரைக்கும் சிட்டி டிராஃபிக் இருக்கும். பூந்தமல்லியிலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் ஒரு ஹைவேஸில் டிரைவ் பண்ணிட்டு வருவாங்க. அர்பன் கம்யூட்டர்ஸ் மாதிரி தான் இவங்களோட மூடும் வந்து டைம் பவுண்டாக தான் இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கோயஸாக தான் இருப்பாங்க. ஆஃபீஸ் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஆஃபீஸ், அதுதான் இவங்களுடைய கணக்காக இருக்கும். பட் இவங்க எந்த லொக்கேஷனில் டிரைவ் பண்ணுறாங்கன்றது மட்டும்தான் டிஃபர். இவங்களுக்கான நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்த்துக்கலாம். இவங்க வந்து ஒரு மீடியம் சைஸ் கார்ஸாக இருந்தால் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து மைலேஜ் ஹையாக இருக்கணும் அப்படின்றதையும் எதிர்பார்ப்பாங்க. மூணாவது, சின்ஸ் இவங்க வந்து கொஞ்சம் ஹைவேஸ்லாம் போகிறதுனால ஒரு பெட்டரான ரைட் குவாலிட்டி கம்ஃபர்ட் இருக்கணும் அப்படின்றதையும் எதிர்பார்ப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கோ அவ்வளோ பெட்டர் அப்படின்றது இவங்களோட ஃபீலாக இருக்கும். அஞ்சாவது வந்து சர்வீஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய குட் சர்வீஸ் நெட்வொர்க் பிரான்ச், லைக் இப்போ பார்த்தீங்கன்னா மாருதி, ஹூண்டா இந்த மாதிரியான நிறைய ஆத்தரைஸ் சர்வீஸ் வந்து சர்வீஸ் சென்டர்ஸ் ஹைவேஸ்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கணும், சிட்டிக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி இருக்கணும், சீக்கிரமாக பண்ணி கொடுக்கணும், ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கணும், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோடைன்மெண்ட், ஒரு மீடியம் லெவல் ஆஃப் இன்ஃபோடைன்மெண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம், ஏசி, ஹெட்லைட்ஸ், கம்ஃபர்டபுளான சீட்ஸு இதெல்லாம் இருந்தாலே போதும் அப்படின்றது தான் இவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அண்ட் இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 lakhலேருந்து 15 lakhsக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க என்ன டைப் ஆஃப் காரை சூஸ் பண்ணலாம், என்ன கார் செக்மெண்ட்குள்ளே இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா காம்பேக்ட் செடான் ஆர் செடான், காம்பேக்ட் ஆர் சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸ். காம்பேக்ட் செடான்னா டிசைர், அமேஸ் இதெல்லாம் இருக்குது. செடான்னா பார்த்தீங்கன்னா சிட்டி, சியாஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம். அதே மாதிரி காம்பேக்ட் எஸ்யூவியில் வந்து கிரேட்டா, செல்டாஸ், எலிவேட், கிராண்ட் வீட்டாரா இதெல்லாம் இருக்குது. இருக்கிறதுல அதிகமான மாடல்ஸ் இருக்கிற ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சப் காம்பேக்ட் எஸ்யூவி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. லைக் ஃப்ராங்ஸு, பிரெஸா, வென்யூ, சைரோஸ், சானட்டு, நிசான் மேக்னைட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப் காம்பேக்ட் எஸ்யூவியில் வரும். இது ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்னென்ன கார்ஸ் இருக்குது, பாப்புலரான கார்ஸ் இருக்குது அப்படின்றத பின்னாடி வீடியோக்கு பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். இவங்க எந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் எடுத்துக்கணும்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹைவேஸில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஓட்டுறது பெரிய கஷ்டம் கிடையாது. இவங்க வந்து என்ஜின் டைப் என்னன்னா பெட்ரோலா, டீசல் 1 to 1.2 liters எடுத்துக்கலாம். நேச்சுரல் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் ஓகே, டர்போவாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா ஹைவேஸில் ஓட்டச்சா உங்களுக்கு டர்போ வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஈவிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ரேஞ்ச் இருக்கிற ஈவியை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான கார் செக்மெண்ட்டை அவாய்ட் பண்ணணும் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னா ஸ்மால் ஈவிஸ், காமெட் அந்த மாதிரி வண்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இவங்களுக்கு வந்து பெட்டரு. சர்வீஸ் நெட்வொர்க்கு கம்மியாக இருக்கிற பிராண்ட்ஸ்லாம் இருக்கும். ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் போனால் சர்வீஸ் சென்டர்ஸே இருக்காது. அந்த மாதிரியான பிராண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இவங்க தான் வந்து செகண்ட் டைப் ஆஃப் யூசர்ஸ். மூணாவது டைப் ஆஃப் யூசர்ஸ் ஹைவே க்ரூசர்ஸ். அர்பன் ஆர் ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்க. இவங்க அர்பனோ ரூரல் எந்த ஏரியாவில் இருந்தாலும் இவங்க ஓட்டுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹைவேஸில் தான் ஓட்டுவாங்க. இவங்களோட யூசேஜ் பேட்டர்ன், ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூசேஜ் எவ்ரி வீக்கெண்டு ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு 15 days ஒன்ஸாவது ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியும் இல்லைனா மந்த்லி ஒன்ஸாவது யூஸ் பண்ணுவாங்க இவங்க காரை. ஒரு 3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எந்த மாதிரியான ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுவாங்கன்னா ஹைவேஸில் தான் மேக்ஸிமம். சிட்டிக்குள்ளே இவங்க எடுக்கவே மாட்டாங்க. கார் டிரைவ் பண்ணச்சே என்ன மூடில் இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபன் லவ்விங்காக இருப்பாங்க, லெஷராக ட்ரைவ் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு இன்றைக்கி போய் சேரணும் அப்படின்றனா எய்ம்லாம் வச்சுட்டு போக மாட்டாங்க. ரிலாக்ஸ்டாக போவாங்க, அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போவாங்க. டைம் பவுண்டாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி போவோம் அப்படின்னா ரொம்ப டைம் பவுண்டெல்லாம் வச்சுட்டுலாம் போக மாட்டோம். ஒரு பிளான் பண்ணியிருப்போம், இன்றைக்கி இந்த இடம் ரீச் ஆகிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவோம். பட் முடியல அப்படின்னா முன்னாடியே ஏதோ ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு மிச்ச ஜேர்னியை வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணுவோம். லைக் லாஸ்ட் ஒரு 2 yearsக்கு முன்னாடி நாங்கள் கோவாலேருந்து வரச்சேன். கோவாலேருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிச்சு. ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதனால் அன்றைக்கி மார்னிங் நாங்கள் வந்து ஹூப்ளியிலேருந்து தான் கிளம்பினோம். ஹூப்ளியில் கிளம்பச்சவே நாங்கள் வந்து 9:30 ஆகிடுச்சு. எங்களால் ஈவினிங் வந்து சென்னைக்கு வந்து ரீச் ஆக முடியல. ஒரு 6 மணி அந்த டைமுக்கு வந்து கிருஷ்ணகிரிக்கு தான் வந்தோம். நல்ல மழை வர மாதிரி இருந்தது. சரி, கிருஷ்ணகிரியில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மிச்ச ஜேர்னியை வந்து மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டு ஒரு 9-10 மணிக்குள்ளே நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃபீஸ்க்கும் போய்ட்டோம் அன்றைக்கி. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் பவுண்டாக இல்லாமல் லெஷராக ஃபன் லவ்விங்காக தான் போகக்கூடிய ஒரு யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹைவே க்ரூசர்ஸ். இவங்களுடைய பேசிக் நீட் என்னென்னா பெட்டர் இன்க்ரெஸ் எக்ரெஸ் இருக்கணும் அப்படின்றது பார்ப்பாங்க. அதாவது 4 பேசஞ்சர்ஸ் 5 பேசஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக வண்டிக்குள்ளே ஏறி இறங்கணும். இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளாக வண்டிக்குள்ளே ஏறி இறங்குறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் பூட் ஸ்பேஸ் இருக்கணுன்றது பார்ப்பாங்க. 3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா ஒரு 4-5 நாள் ஆகும். அந்த 4-5 நாளுக்கான ட்ரெஸ்ஸஸ், பேகேஜஸ் எல்லாமே வந்து பூட் ஸ்பேஸில் தான் அடக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. மூணாவது ஒரு பெட்டர் மைலேஜ் கொடுக்கணும். பட் நல்ல பவருக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் இவங்க வந்து மைலேஜை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. நாலாவது கம்ஃபர்டபுளான ரைட் குவாலிட்டி இருக்கணும். நல்ல சீட்ஸ்லாம் நல்லா இருக்கணும். அப்புறம் வென்டிலேட்டட் சீட்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏசி கூலிங் நல்லா இருக்கணும். ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சன் வைசர்ஸ் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வண்டியும் வந்து நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், நல்ல பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏபிஎஸ், இபிடி, ஏர் பேக்ஸ் இருக்கணும். எல்லாமே இவங்க வந்து சேஃப்டி எல்லாமே இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்டு ரிகார்டிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு சர்வீஸ் நெட்வொர்க் இருக்கிற பிராண்ட்ஸ் தான் இவங்க வந்து சூஸ் பண்ணுவாங்க. லைக் பார்த்தீங்கன்னா மாருதி, ஹுண்டாய். அண்டு இன்ஃபோடைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபோடைன்மெண்ட் உள்ளே இருக்கணும். ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்கணும். ஒரு ஃபுல் பேக்டு ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து இவங்களுடைய நீடாக இருக்கும். பேசிக்கலாக இவங்க வந்து தாட் ப்ராசஸில் அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. முடிஞ்சால் எதனா கேபிள் கனெக்ஷன், டிவி எல்லாம் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்களோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 lakhs 10 lakhsலேருந்து ஆரம்பித்து 25 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் போவாங்க. இவங்களுக்கான ஒரு சூட்டபிளான ஒரு கார் செக்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செடான் சூஸ் பண்ணிக்கலாம், காம்பேக்ட் செடான் சூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீமியம் மேட்ச்பேக், பேலினோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா எனி டைப் ஆஃப் எஸ்யூவிஸ், 5 seater or 7 seater. லைக் பார்த்தீங்கன்னா 5 seatersல பார்த்தீங்கன்னா சப் காம்பேக்ட் இருக்குது, காம்பேக்ட் இருக்குது, மிட் சைஸ் இருக்குது. 7 seaterல வந்து ஃபுல் சைஸ், எம்பிவி, எம்யூவி, எக்ஸ்யூவி அப்படியே போயிட்டே இருக்கும். எதனா இவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க என்ன மாதிரியான டிரான்ஸ்மிஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷனே போதும். ஏன்னா அதில் கொஞ்சம் ஒரு ப்ரைஸ் காம்ப்ரமைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து இந்த கியர் சேஞ்சிங்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. அதனால் ஒரு பெருசாக ஒரு ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடைக்காது. ஆட்டோமேட்டிக் தான் நம்ம போகணும் அப்படின்னா டார்க் கண்ட்ரோல் இல்லைனா டிசிடி அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைப் ஆஃப் என்ஜின்னா டர்போ ப்ரிஃபரபிள், நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நான் ஹைவேல போகச்சு நல்ல ஸ்பீடில் போகச்சு டர்போ என்ஜின்
கிக் ஆகிடும். அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து அவங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹை பவர்டு வெஹிக்கிளாக 1.5 லிட்டர்ஸ் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். கொஞ்சம் எந்த டைப் ஆஃப் வெஹிக்கிளை செக்மெண்ட்டை இவங்க வந்து அவாய்ட் பண்ணலாம், ஸ்ட்ரிக்ட்லி நோ ஆர் பெஸ்ட் டு அவாய்ட் அப்படின்னா ஸ்மால் ஹேட்ச்பேக் அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் ஏஜ்டு பீப்புள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ள ஏறி இறங்குறதுலாம் கஷ்டம்னா செடான் கூட நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இவங்க என்ன டைப் ஆஃப் என்ஜின் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம்னா இவி வெஹிக்கிள்ஸ் அவாய்ட் பண்ணுறது. ஏன்னா ரேஞ்சு பேஸ் பண்ணி தான். ஏன்னா இவி சார்ஜிங் நெட்வொர்க் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை இந்தியாவில். சப்போஸ் அது நிறைய வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோ அப்போ பார்க்கச்சா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். இல்லை லாங் ரேஞ்ச் ஈவிஸ்லாம் வருது, இவி வெஹிக்கிள்ஸ் வருது. ஒரு 1000 கிலோமீட்டருக்கு நீங்கள் இல்லை ஒரு 750 கிலோமீட்டருக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணாமலே அப்படியே போகலாம். ஒரு வாட்டி சார்ஜ் போட்டால் 750 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபியூச்சரில் வருது அப்படின்னா அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் கரண்ட்லி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 வந்தாலே நீங்கள் திருப்பியும் சார்ஜ் பண்ணணுன்னு இருக்கா. அந்த சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour ஆகிடுது. ஸோ அதனால் இந்த இவி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பெட்ரோல் ஆர் டீசலில் போகிறீங்கன்னா லோ பவர்டு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் வெஹிக்கிள்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். சிஎன்ஜி வெஹிக்கிளில் பூட்டில் தான் உங்களுக்கு வந்து அந்த சிஎன்ஜி கிட்டே இருக்கும். அதனால் பூட் ஸ்பேஸ் கிடைக்காதனால இந்த டைப் ஆஃப் அர்பன் க்ரூசர் இந்த யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் ஒரு முக்கியமான ஒரு நெசசிட்டி அப்படின்றதுனால சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். சர்வீஸ் நெட்வொர்க் ரொம்ப புவராக இருக்குது. இன் டைம்ஸ் ஆஃப் கண்டின்ஜென்சி எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் அந்த மாதிரியான பிராண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ நம்ம வந்து 4வது டைப் ஆஃப் யூஸரை பார்த்தலாம். இவங்க வந்து ஹில் ரெசிடென்ட். இவங்களுடைய ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இருப்பாங்க. ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இந்த மாதிரி இடங்களில் அங்கேயே மலைக்கு போவாங்க, கீழே வந்து டவுனுக்கு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு யூசர்ஸ் தான் இவங்க. இவங்களோட யூசேஜ் பேட்டர்னா டெய்லி இவங்க யூஸ் பண்ணுவாங்க காரை. காட் செக்ஷனில் தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிடுவாங்க. இவங்க போகிற ரோட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் செக்ஷன் டிராஃபிக் சில நேரங்களில் இருக்கும். பட் மோஸ்ட் செக்ஷன்ஸில் இருக்காது. நேரோ ரோட்ஸு, பாட் ஹோல் ரோட்ஸ் இருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அந்த டைமுக்குள்ளே போய் ரீச் ஆகிடணும் அப்படின்றது தான் இவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும். ஒரு காரில் இது தேவை அப்படின்னு சொல்லி இவங்க எதை எதிர்பார்ப்பாங்கன்னா நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஹில் அசிஸ்ட் சிஸ்டம் மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8 lakhs அந்த மாதிரி தான் இவங்க வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்களுக்கான கார் செக்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்காம்பேக்ட் ஆர் காம்பேக்ட் எஸ்யூவி இவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஹேட்ச்பேக்கில் போகிறீங்க அப்படின்னா ஒரு டால் ஹேட்ச்பேக் லைக் வேகனார் அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஓல்டு ஆம்னி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மல்டி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ங்க. அது நான் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்னியில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. நிறைய ஊருக்குலாம் போகும் பார்த்தீங்கன்னா அப்போ ஆம்னி வெஹிக்கிள் பெரியவங்களாம் வருவாங்க, குட்டி குட்டி பசங்களாம் வந்தால் நாங்களாம் சின்ன பசங்களாக சக்கி உட்கார வச்சுருவாங்க. அது வண்டி வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், சந்து பொந்து எல்லாத்துலேயும் போகும். அதே நேரத்தில் நிறைய பேசஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போகும். மோஸ்ட்லி இந்த ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணச்ச சுற்றி பார்க்கறதுக்கு ஆம்னி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. ஆம்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கேபாக யூஸ் பண்ணிக்காங்க, லோட் அடிக்கிற வண்டியாக யூஸ் பண்ணிப்பாங்க, ஃபேமிலி வெஹிக்கிளாக யூஸ் பண்ணிப்பாங்க. பானிபூரி கடை வைக்கணுன்னாலும் ஆம்னி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சினிமாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்னியை வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ரோஜா படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமியை கிட்னாப் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆம்னி யூஸ் பண்ணி தான் கிட்னாப் பண்ணுவாங்க. டெரரிஸ்ட் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா டாட்டா சுமோக்கு முன்னாடி ஆம்னி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு லட்சம் பெருசுலடா, லட்சியம் தான் பெருசு. பட் இன்னைக்கு ஆம்னி கிடையாது, ஈகோ அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்குது. பட் ஈகோ யாருமே கண்டுக்கிறது கிடையாது. சின்ன பகவதி மாதிரி ஒரு ரவுடியாக இருந்தால் கூட அந்த வண்டியை யூஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறமா பெரிய வண்டி ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி வண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிரான்ஸ்மிஷன் இவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் பெஸ்ட்டு. 80 வெஹிக்கிள்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் 1.2 to 1.5 லிட்டர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸை செக்மெண்ட்டை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் டோட்டலாக அப்படின்னா செடான் அண்ட் ஸ்மால் ஹேட்ச்பேக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அண்டர் சாசிஸ் ரொம்ப அடிப்படும். செடான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஹேட்ச்பேக்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த ரெண்டும் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இவி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் சார்ஜிங் நெட்வொர்க் கம்மியாக இருக்குது. ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா இவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டர்போ இன்ஜின்ஸ் மலையில்னா டர்போ வந்து அந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்மிஷன் எந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா ஏடி யூஸ் பண்ணாதீங்க, எஸ்பெஷலி டிசிடி. சப்போஸ் ஏடி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிசிடி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனல் டைப் ஆஃப் யூசர் இவங்க வந்து டயர் 1, 2 சிட்டியில் இருப்பாங்க.
இவங்க வீட்டில் வந்து ஒரே ஒரு வண்டி தான் இருக்கும். அந்த வண்டியை அவங்க வந்து ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணிப்பாங்க, ஹைவேஸில் ஓட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. சிட்டிக்குள்ளே டெய்லி ஓட்டுவாங்க, ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுவாங்க. ஹைவேல அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸாவது போயிட்டு வருவாங்க. மினிமம் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. இவங்க டிராஃபிக் நேச்சர்னா சிட்டிக்குள்ளே பம்பர் டு பம்பர் டிராஃபிக், நிறைய டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் இதுக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பாட் ஹோல்ஸ் நிறைய இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய இருக்கும். ஹைவேஸில் 4 லேன் 6 லேன் இந்த மாதிரி ஹை ஸ்பீடில் தான் போயிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு மிக்சடு கைண்ட் ஆஃப் பீப்புள், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரி அர்பன் கம்யூட்டர்ஸ், தேர்ட் கேட்டகரி ஹைவே க்ரூசர்ஸ். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணவங்க தான் இவங்க டிரைவ் பண்ணச்சு என்ன மூடில் இருப்பாங்க அப்படின்னா, வீக் டேஸ் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்பி மாதிரி சைலண்ட்டாக ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீக்கெண்ட்ஸ் ஆச்சுன்னா அந்நியனாக மாறிடுவாங்க. ஹைவேஸில் தான் இவங்களுக்கான நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து இன்க்ரெஸ் எக்ரெஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் வண்டியில் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. நல்ல மைலேஜ் கொடுக்கணும். பட் இதுக்காக அவங்க வந்து ஸ்பீடுக்கும் பவருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க கொஞ்சம் மைலேஜை. ரைட் குவாலிட்டி நல்லா இருக்கணும், கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கணும். ஹைவே க்ரூசர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதே தான் இவங்களுக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன். இவங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 9 lakhsலேருந்து 20 lakhs வரைக்கும் வச்சுப்பாங்க. என்ன செக்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடான் ஆர் காம்பேக்ட் செடான், அப்படி இல்லைனா ப்ரீமியம் ஹேட்ச்பேக்னு போகிறீங்கன்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து சப் காம்பேக்ட் அண்ட் காம்பேக்ட் எஸ்யூவி சூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிஷன் ஒரு 80 வெஹிக்கிளை சூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா சிட்டிக்குள்ளேயும் அவங்க வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, அதனால் 80 இருந்ததுன்னா பெட்டர். இன்ஜின் வந்து பெட்ரோல் ஆர் ஹைப்ரிட், ஒரு ஹை பவர்டாக இருந்தால் பெட்டர். 1.5 liters அந்த மாதிரி இருந்தது நம்ம. ஏன்னா ஹைவே ரெகுலராக போகிறதுனால ஒரு ஹை பவர்டு வெஹிக்கிள்ஸ் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஆஃப் டிரைவிங் நல்லாயிருக்கும். என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் இவங்க வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்மாலான ஹேட்ச்பேக் அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். லார்ஜ் எஸ்யூவிஸ், ஏன்னா சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய இடங்களில் பார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் லார்ஜ் எஸ்யூவிஸ், பெரிய ஃபுல் சைஸ் எஸ்யூவி, எம்பிவி, 7 seater இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். மூணாவது வந்து செடான், இதை வந்து இவங்க அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா உள்ள ஏறி இறங்குறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு செடான் ஹேட்ச்பேக் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இவங்க என்ன டைப் ஆஃப் என்ஜின்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாம்? ஈவிஸ், ஏற்கனவே சொன்ன ரீசன் தான், லோ ரேஞ்சாக இருக்கிறதுனால இன்னைக்கு காலகட்டத்தில் ஈவிஸை அவாய்ட் பண்ணுற பெட்டர். சிஎன்ஜி, பூட் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால சிஎன்ஜி. ஸோ இதுதான். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு ரைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அப்புறம் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. கார் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ லக்ஸுரி கார் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. சிட்டிக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் லக்ஸரி கார் ஜாக்வர் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரேஞ்ச் ரோவர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்றத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணல, ஏன்னா அவங்க மெஜாரிட்டி செக்மெண்ட்லேயே வரல. இப்போ நம்ம பார்த்தா இந்த 5 டைப் ஆஃப் யூசர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் யூசர்ஸ் வந்துடுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறது வந்து ஒரு சம்மரி மாதிரி. நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணுறது இப்போ வளன்னு பேசி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரே பாயிண்ட்டு இந்த ஒரு ஸ்க்ரீனில் இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். 5 டைப் ஆஃப் யூசர்ஸ். அர்பன் கம்யூட்டர்ஸ் பெஸ்ட் கோர் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தேன் 10 lakhs, ஸ்மால் ஹேட்ச்பேக் ஆர் மைக்ரோ எஸ்யூவி போகலாம். மைக்ரோ எஸ்யூனா அந்த டாடா பஞ்ச் அந்த மாதிரி வெஹிக்கிள். கொஞ்சம் ஹை அண்ட் மோர் தேன் 10 lakhs போகிறீங்க அப்படின்னா செடான் போகலாம், சப் காம்பேக்ட் எஸ்யூவி போகலாம். செமி அர்பன் கம்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்யூவி சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சப் 4 meter செடான் யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தேன் 10 lakhs பார்த்தீங்கன்னா செடான், சப் காம்பேக்ட் எஸ்யூவி ஆர் காம்பேக்ட் எஸ்யூவி. ஹைவே க்ரூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹை-எண்ட் பட்ஜெட் மோர் தேன் 10 lakhs தான் வருது. எனி டைப் ஆஃப் கார்ஸ் யூஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் ஸ்மால் ஹேட்ச்பேக். ஹில் ரெசிடென்ஸ் லெஸ் தேன் 10 lakhs பார்த்தீங்கன்னா ஒரு டால் ஹேட்ச்பேக்கு. மோர் தேன் 10 lakhs பார்த்தீங்கன்னா சப் காம்பேக்ட் எஸ்யூவி, சப் 4 meter எஸ்யூவி ஆர் காம்பேக்ட் எஸ்யூவி. ஹைப்ரிட், அதாவது மிக்சடு யூசர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கார்ஸ் யூஸ் பண்ணலாம்னா எல்லா டைப் ஆஃப் கார்ஸும் யூஸ் பண்ணலாம் எக்ஸப்ட் ஸ்மால் ஹேட்ச்பேக்ஸ் அண்ட் லார்ஜ் எஸ்யூவிஸ். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கார் யூசர்ஸ் என்ன கேட்டகரிஸ் அப்படின்றத நம்ம வந்து பிரித்தோம். அவங்களுக்கு எந்த கார் செக்மெண்ட் நமக்கு செட் ஆகும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கார் செக்மெண்ட்லையும் என்ன கார் மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் அதோடைய மந்த்லி சேல்ஸ் அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் ரேஞ்ச் என்னென்ன அப்படின்றது அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம
நம்ம புதுசாக கார் வாங்க போகிறோன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்திருக்கும், நிறைய கார்ஸ் இருக்குது, எந்த காரை சூஸ் பண்ணாலே. இப்போ நம்ம வந்து யார் அப்படின்றத புரிஞ்சுட்டு நமக்கான செக்மெண்ட் எது அப்படின்றதையும் நம்ம வந்து நேரோ டவுன் பண்ணிட்டோம். அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் என்னென்ன கார் மாடல்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓபி இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வீடியோ பார்த்ததோடு நிறுத்திடாதீங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கொடுத்த கமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவே கண்டென்ட்டே நான் வந்து ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதே மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க, வேல்யூபிளான கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.